ஒரு பெண் மீது ஆசை வைக்கிறார், அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார், அடைய துடிக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற அந்த நபரிடம் அந்த பெண்ணுக்கு ஏழ்மை காரணமாக பணம் தேவைப்படுகிறது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது, வந்து நிற்கிறார். இந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த செல்வந்தனாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர், நீ உடன்பட்டு விட்டால் உனக்கு தருகிறேன் என்று ஒப்பந்தம் செய்கிறார். அந்த பெண்ணும் நீ தந்தால் உடன்படுகிறேன் என்று ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொள்கிறார். நான் அவளை நெருங்குகின்ற போது, அந்த இளைஞர் சொல்லுகிறார், நான் அவளை அந்த பெண்ணை நெருங்குகின்ற போது அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தையினால் நான் பின்வாங்கி விட்டேன். இந்த ஒரு வார்த்தையினால் நான் பின்வாங்கி விட்டேன். அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தால் பின்வாங்கினேன். யாரும் இல்லை, பூட்டிய கதவு, பூட்டிய வீடு, என்னையும் அவளையும் தவிர வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அவள் சொன்னாலே உனக்கு நான் பயந்தேன். பாறை முழுமையாக விலகி வழிவிடுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதை சொல்லி காமிக்கிறார். இந்த மூன்றிலும் நமக்கு படிப்பினை இருக்கிறது. ஒன்று, தாய்க்கு சேவை செய்வது, தாயை முழுமையாக நாம் அரவணைத்துக் கொள்வது, முழுமையாக எடுத்துக்கொள்வது. குர்ஆனிலே அவர்களை சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று வருகிறார். குர்ஆனுடைய ஆயத் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, சீ என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். யாரை பார்த்து? நம் பெற்றெடுத்த தாயை பார்த்து. சற்று நேரம் உங்களுக்கு நீங்களே ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். எத்தனை முறை நம் தாயை என்னவெல்லாம் சொல்லியிருப்போம், என்னவெல்லாம் பேசியிருப்போம், எப்படியெல்லாம் ஏமாற்றியிருப்போம், என்னவெல்லாம் சொல்லி பொய்யை உண்மையாக நம்ப வைத்திருப்போம். ஆனால் இந்த இளைஞருடைய நிலைமையில் இருந்து பாருங்கள். தாய் தூங்கிவிட்டார். தாய் எழுந்த பின்பு குடித்துக் கொள்ளட்டும் என்ற அந்த பாலாங்களுக்கு வச்சுட்டு அவரும் தூங்கலாம். இல்ல, எப்போதாவது எழுந்து விட்டால் கேட்பார்களே என்று நிற்கிறாரே. எதற்காக? அல்லாஹ்விடம் நற்கூலி வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக நினைத்து பாருங்கள், பொருளாதாரம். ஒருத்தனுக்கு மிகப்பெரிய சோதனையாக அமைவது பொருளாதாரம். அவன் கூலி வாங்காமல் சென்றது அவனுடைய தவறு, ஆனால் அவனுடைய கூலியை கூட அபகரித்துக் கொள்ளக் கூடாது. நாளைக்கு அல்லாஹ்விடம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குமே என்ற பயத்திலே, அச்சத்திலே அவன் திருப்பி கூலியைத்தான் கேட்கிறான். கூலியை மட்டும் கொடுத்திருக்கலாம், ஆனால் அந்த கூலியினால் தான் இந்த ஆட்டை வாங்கினேன், இந்த ஆடுதான் இவ்வளவு பெரிய மந்தையாக மாறி இருக்கிறது, ஆகவே மொத்தத்தையும் எடுத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த எண்ணம் வருகிறது. எப்படி வருகிறது? அல்லாஹ், இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல, இந்த உலகத்திலே கிடைக்கின்ற எந்த இன்பமும் நிரந்தரமானது அல்ல, மறுமை மட்டும்தான் நிரந்தரமானது என்ற நம்பிக்கை. இந்த உலகத்திலே செய்கின்ற அனைத்துக்கும் மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய கேள்வியை கேட்பான் என்ற நம்பிக்கை. அங்கே போய் நாம் பொய் சொல்ல முடியாது, நாம் பொய் சொல்ல முடியாது. ஏன்? நம் வாய், நாக்கே பேசாது. அல்லாஹ் அங்கே சீலிட்டுடுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், திருமறை குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், உங்கள் நாவு சீலிடப்படவிடும். அங்க சீல் பட்டதுக்கு அப்புறம் எங்க? உங்களுடைய கரங்கள் பேசும், உங்களுடைய கரங்கள் பேசும், உங்களுடைய உடல் உறுப்புகள் பேசும். அல்லாஹ் சொல்றான், பேச வைப்பேங்கிறான். வைக்க முடியுமான்னு கேட்டா முடியும்னு நமக்கே அப்ப அறிவு சொல்லுது. எப்படி அறிவு சொல்லுது? இத்தனாயிரம் புத்தகங்களை ஒரு சின்ன சிப்ல வச்சு இத்தினூண்டு ஆக்கி நம்ம வச்சிட முடியும்னா, நம்மளே வச்சிட முடியும்னா, பாதுகாத்துட முடியும்னா, அத பேனாவை எடுத்து சொருவி கொண்டு போய் வேற எங்கேயாவது கம்ப்யூட்டர்ல சொருவி பார்க்க முடியும்னா,
அல்லாஹ் 2 சிப்பை போட்டு வச்சிருக்கான். வடது இடதுன்னு 2 சிப்பு போட்டு வச்சிருக்கான் அல்லாஹ். 2 மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், 2 மலக்குகள் இருந்து, வானவர்கள் இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யுமா, இங்க இருந்து உருவி டப்புன்னு போடுவான். போட்டா அது காட்சியா விரி. நம்ம செய்யற அத்தனை அநியாயங்களும் அட்டுழியங்களும், நாம் சொன்ன பொய்களும் பித்தலாட்டங்களும், நாம் மறைத்ததும் மறைக்காததும், பிறருக்காக நாம் வாழ்ந்ததும் அத்தனையும் காட்சிகளாக விரிந்து நிற்கும். காட்சிகளாக விரிந்து நிற்கும். அங்கே நாம் பொய் சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நீ என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதற்காகத்தானே அந்த இளைஞர் அது தூக்கி கொடுக்கிறாரு. அவருக்கு வந்து கேட்ட கூலியாருக்கு தெரிய போதா? அவர் கூலியினால் தான் இவ்வளவு பெரிய மந்தை உருவானது என்று தெரியாது, அவருக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அந்த பதிவுல இது இடம்பெற்று இருக்குமா இல்லையா? இடம்பெற்று இருக்கும். அந்த நம்பிக்கை தான் அவரை முழுமையாக அதை கொடுக்க வைக்கிறார். இளைஞர்கள் வேற எதுல வேண்டுமானாலும் இளைஞர்களை ஓரளவு நேர்வழிப்படுத்தி விடலாம். எப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா தீவாரியா, அவர் பேர் என்னங்க, கவர்னர் பேரு தீவாரி, 87 வயசு. 87 வயசு. 87 வயசுல கூட பொம்புலன்னா ஒண்ணு இல்லாம ஆயிடும், பெண்ணுன்னா பித்தனா மாறிடுறான். 87 வயசு கூட ஆனா பொம்புலன்னா நம்மளே அப்படிங்கிற அளவுக்கு செல்போனை தூக்கி காதுல வச்சோம்னா மத்தவங்க யாரு பேசுறதுன்னு தெரியாத அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். பொம்புலன்னா பேசுறோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடந்துகிட்டானே இருக்கு. இன்றைக்கும் நாம் யாரையெல்லாம் மிகப்பெரிய இமாம்கள் என்று நினைக்கின்றோமோ அத்தனை இமாம்களும் வேறுபட்டு நிற்கிறார்கள். யாரையெல்லாம் மிகப்பெரிய குருநாதர் என்று நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் வேறுபட்டு நிற்கிறான். ஏன்? அத்தனை பேரும் இதுல பலகீனம் தான். ஆனா அந்த இளைஞனை நினைத்து பாருங்க, அந்த பெண்ணை அடைய நினைக்கிறான், அந்த பெண்ணை அடைய நினைக்கிறான். அதான் குறிக்கோள், அவன் நோக்கம். அதுக்கு ஏத்த மாதிரி, அதற்கேத்த மாதிரி சூழ்நிலை அமைகிறது, அவனுக்கு ஏத்த மாதிரி அமையுது. அவன் கம்பல் பண்ணவும் இல்லை, அவங்கள கம்பல் பண்ணல. நீ வந்தா இதை தர்றேங்கிறான், ஒரு ஒப்பந்தம். அவனும் அவளும் தான், வேற யாரும் இல்லை. ஆனால் அவளுடைய அந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த இளைஞன் நிற்கிறான் என்றால், அப்ப அல்லாஹ்வை அவன் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறான். நாமும் புரிந்து வைத்திருக்கிறோம், அவர்களும் புரிந்து வைத்தார்கள். நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், தேவைக்கு புரிந்து வைத்திருக்கிறோம். துவா செய்வதா அல்லாஹ்ட்ட நிறைய செய்வோம். பரீட்சையில பாஸ் பண்றதுக்குன்னா அல்லாஹ்ட்ட விழுந்து 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 எத்தனை ரக்காத்து முடியுமோ அத்தனை ரக்காத்து, எத்தனை அளவுக்கு தேய்க்க முடியுமோ அத்தனை அளவுக்கு பாய தேய்ச்சி அது நெத்தியும் தேஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு தொழுகிறோம். ஏன்? அதிகம் இல்லாம பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு எந்த அளவுக்கு நிக்கிறோம் அல்லாஹ் கிட்ட. இதுல எல்லாம் அல்லாஹ்வை நம்பக்கூடிய நான், என்னுடைய பிரார்த்தனை அத்தனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை நம்பக்கூடிய நான். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அதிலையும் கல்லூரி வாழ்க்கையை பொறுத்த மாத்திரத்திலே சொல்ல வேண்டும் என்றால், நம்மள வாடா மாப்பிள்ளை ரொம்ப முக்கியமான படம்டா, அது நல்ல படம்டா அப்படின்னு இழுத்த உடனே பொண்ணுலாம் அப்புறம் அதெல்லாம் 2வது 3வது வருவோம். ஒண்ணு கிடையாது, மாப்பிள்ள சூப்பர் படம்டா அப்படின்னா அடுத்த நிமிஷம் போயிடுறேனே. அதுல ஒரு 2 பிட்டு போட்டான்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லையே. உண்மை நடக்குதா இல்லையா? பலகீனப்பட்டு போகிறேனே. செல்போன்ல இன்னைக்கு செல்போன் எதுக்குங்க பயன்படுது? எதுக்கு பயன்பட்டு இருக்கு? செல்போனுடைய கண்டுபிடிப்பே கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் ஆனா அதுக்குத்தான் பயன்படுதா? அதுக்குத்தான் பயன்படுதா? சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு செல்போன் தான் இருக்கிறதுலே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த செல்போன்ல இருந்து இந்த உலகத்தை பாதுகாக்கட்டான் தான். அந்த அளவுக்கு மோசம். என்ன அப்பல நான் முக்கியமான ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்கலையாங்க? என்னடா இந்த சாமியார் இது இல்ல வந்துருச்சுல, சிரிக்கிறதுக்கு சொல்லல, சிரிக்க சொல்லல. உண்மையிலேயே ஒரு அதிகாரி வந்து இந்த சாமியார் இது, நான் கூட அந்த நக்கீரன் புத்தகத்தில் படித்தேன். புத்தகத்தில் படிச்சுட்டு சாமியாருக்கு என்ன பண்ண, அவனும் மனுஷன் தானே அப்படின்னு நினைக்க தோணல. ஏன்னா பக்கத்திலே பூஜையும் பண்ணிட்டு அங்க போய் பூஜையும் பண்ணிருக்காரு. 2 பூஜையும் ஒரே சைமல்டேனியஸா பண்ணிருக்காரு. எந்த பூஜையும் வந்து தப்பா பண்ணக்கூடாது, 2 பேரையும் ஒரே நேரத்துல கட் பண்ணிருக்கிறார். அதை படிக்கிறப்ப இப்படி எல்லாம் நடந்திருக்குமோ, இது கொஞ்சம் நக்கீரன் கொஞ்சம் மேலதிகமா போட்டு சொல்றான் அப்படிங்கிறப்போ, ஒரு உளவுத்துறை அதிகாரி அவரு நான் பேசிட்டு இருக்கிறப்ப இப்பெல்லாம் அநியாயம் பண்றானுங்க, நக்கீரன் ரொம்ப ஓவரா எழுதுறான் போல இருக்கு. இல்ல பாய், நீங்க ஒண்ணுனே நக்கீரன் உண்மையத்தான் எழுதுறான். என்னடா அப்படின்னா, இந்த பாருங்க அப்படிங்க, பாருங்க நல்லா காப்பாத்துட்டும். அவன் ஃபுல்லா உள்ள ஏற்றி வச்சிருக்கான். என்னடா இதுக்குன்னு சிப்பு வைக்கிறானுங்க. அறிவை வளங்கடான்னு சொன்னா வேற எதையோ வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேற எங்கிட்டோ போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை நினைச்சு பாருங்க, நம்ம தடுமாறுறோமா இல்லையா? நானும் சரி, நீங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்து ஒருத்தனை ஆட்டி படைக்கிறார். அந்த 50 பேருக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா இருப்போம், இந்த 20 பேருக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா இருப்போம். ஆனா தனிமையில் நாம் இருக்கின்ற போது சைத்தான் இருக்கிறான் கூட. இதை நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றான். கூட சைத்தான் இருக்கான். அப்ப அந்த சைத்தானுக்கு நம்ம வழிவிட்டுறோமே. ஆனா அந்த இளைஞரை யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அவர் அணுவணுவா ரசித்த ஒரு பெண் கிடைக்கிறார், அவள் சமாதத்தோடு கிடைக்கிறார். அவள் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த இளைஞனை தடுமாற வைக்கிறது, தள்ளி நிற்க வைக்கிறது என்றால், அல்லாஹ்வை அவர் புரிந்து கொண்ட விதம் எப்படி, நாம் புரிந்து கொண்டிருக்கிற விதம் எப்படி? நம்ம அல்லாஹ் எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ் எப்படி நம்ம உள்வாங்கி இருக்கிறோம்? அல்லாஹ்வை அல்லாஹ் தானே நினைக்கிறோம். அல்லாஹ்வை நம்ம எப்படி நினைக்கல? சர்வ வல்லமை படைத்தவன் நம்ம நினைக்கல. அவன் அத்தனையும் கண்காணிக்கிறான் நினைக்கல. அவனுடைய பிடி கடுமையா எடுக்கும் நினைக்கல. என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் தானே பார்த்து